இந்த நாட்டு இளவரசி கிட்ட 10 பேர் சண்டைக்கு வந்தாலும் ஒரே ஆளா மொத்தமா ஓட விடுவாங்க எல்லாரையும். இந்த இளவரசி அவங்க அப்பா இருந்துட்டு ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த இளவரசியும் என்னை யாரு சண்டையில தோக்கடிக்கிறாங்களோ அவங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜா இருந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் அடுத்து இந்த நாட்டோட ராஜாங்கிறத மறந்துடாத அப்படிங்கிறாரு. இளவரசியை தோக்கடிச்சு ராஜா ஆகணுங்கிறதுக்காக பல நாட்டுல இருந்து பல வீரர்கள் வர்றாங்க. ஆனா இந்த இளவரசி எல்லாருமே ஒத்த கையிலேயே பந்தாடுறாங்க. கடைசியா இது எல்லாமே போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்களோட வேலையாலேயே பாத்தீங்கன்னா தூக்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த வேலையால் பாத்தீங்கன்னா நம்ம இளவரசியை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இளவரசிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காண்டி உலகத்திலே தலை சிறந்த 3 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா நம்ம இளவரசி இவங்களையுமே அசால்ட்டா பந்தாடி பறக்க விடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா ராஜா டென்ஷன் ஆயிட்டு ஒழுங்கா அந்த 3 பேர்ல யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இதை கேட்டு இந்த இளவரசியோட வேலையாள் வந்துட்டு நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்துட்டு அவங்க மேல இருக்கிற காதலோட கல்யாணம் பண்ணணும், ராஜாவாகணும்னு பேராசையில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முன்னாடி எடுத்து பேசிடுறாங்க. அதை கேட்டு இந்த இளவரசியும் உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீயே என் கூட சண்டை போட்டு வின் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இவரு இதை கேட்டு போட்டியில கலந்துக்கிறாரு. கடைசி இளவரசி இந்த போட்டியில வேணும்னே தோத்து போயிட்டு இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.